ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த 7 ப்ராடக்டோட அன்பாக்சிங், ரிவ்யூ, ப்ரைஸ் டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் டெஸ்டிங், இது எல்லாத்தையும் அடுத்து வர ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டேபிள் லேம்ப்பு அல்லது ரீடிங் லேம்ப்புன்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப் நம்ம ஒரே டைமில் அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதனால் ரெண்டையுமே ஒரே டைம்லேயே அன்பாக்சிங் பண்ணிடலாம். ரெண்டோட மாடல் நம்பர் பாருங்கள். ஒரு ப்ராடக்டோட மாடல் நம்பர் AK7001S, இது 7003S. ரெண்டோட ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் பாருங்கள், டச்சு ஸ்விட்ச் இருக்குது, 2000 mAh பேட்ரி இருக்குது, நைட் லைட்டு. அதே தான் இந்த ப்ராடக்ட்லேயும். என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்னா, இதில் மொபைல் ஹோல்டர் இல்லை, இதில் மொபைல் ஹோல்டர் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி அட்டைப்பெட்டியோட சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ரெண்டுலேயுமே 1.2 மீட்டர் USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டு லைட்டுமே பார்த்திங்கன்னா 6 hour பேக்கப் டைம் தரோன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லேம்ப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் கட் டைமில் 6 ஹவருக்கு பேக்கப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது USB கேபிள் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கிறதுனால நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற சார்ஜரே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழேலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனு, ப்ரிகாஷன், வார்னிங் எல்லாமே 2 காட்டன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பாக்ஸையும் ஓப்பன் பண்ணோன்னே லைட்டு இந்த ஷேப்பில் தான் உள்ளே வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரெண்டு லைட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த லைட்டோட முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டச்சு தான். இது நைட் லேம்பை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் இருக்கிற பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு USB போர்ட்டும், பக்கத்தில் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று, இது மெயின் ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா சார்ஜிங் ஆகும்போது இதில் லைட் எரியும், LED லைட்டு. அது மாதிரியே இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப் சுவிட்சு ப்ளஸ் நைட் லேம்ப் ஆன் பண்ணுறதுக்கு. பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற மாதிரியே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் ஆகணுங்கிறதுக்காக லேம்பை இந்த டைரெக்ஷனில் திருப்பி வச்சுருக்கேன். நீங்கள் இதை எப்படி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. வாங்க இப்போ ஒவ்வொரு லேம்பாக ஆன் பண்ணி பார்த்தலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டேபிள் லேம்ப் ஆன் பண்ணுறேன். மொத்தமாக 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிம்மாகவும், அடுத்த டைமு கொஞ்சம் பிரைட்டாகவும், அதுக்கப்புறம் ஃபுல்லு பிரைட்டாகவும் தெரியுது. இப்போ அது மாதிரியே இதையும் ஆன் பண்ணிடுவோம். அது மாதிரியே நைட் லேம்பையும் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டரோடு வர்றது 420க்கும், மொபைல் ஹோல்டர் இல்லாமல் வர்றது 380க்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போது டேபிள் லேம்பை வீட்டுக்குள்ளார எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு டிம்மு, நார்மல், பிரைட்டு 3 மோட்லேயும் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் வருதுன்ட்டு. இந்த வெளிச்சமே இந்த ரூமே ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா லேண்டன் லைட்டு தான். இது சோலார் சப்போர்ட்டோடு இருக்கிறது.
இந்த பாக்ஸோட சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பொருள் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோலார் பிளேட்டு, ஹேண்டிலு, சார்ஜிங் இண்டிகேட்டர், எல்இடி, ஏசி சாக்கெட்ஸுன்ட்டு. கீழே டெக்னிக்கல் டேட்டான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதில் ஒன்று சொல்லிக்கிற மாதிரி என்னென்னா, இதில் வந்து 4 வோல்ட்டு லெட் ஆசிட் பேட்ரி இருக்குது, லித்தியம் அயன் பேட்ரி இல்லை. சரிங்களா? பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே லேண்டர்ன் லைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஏசி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக. பார்க்கவே நல்லா லுக்காகவே இருக்குது. மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் வந்து காட்டுறதுக்கு ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஏசியில் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கிறனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஏறிக்கிட்டு இருக்குது. எல்இடி லைட் எரிகிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், சோலார் பிளேட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன், லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ கையை எடுக்கிறேன், லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போது இந்த லைட்டை ஆன் ஆஃப் பண்ணி செக் பண்ணிடலாம். நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோன்னே மேலே இருக்கிற எல்இடி லைட்டு ஆன் ஆகுது. செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணோன்னே கீழே இருக்கிறது ஆன் ஆகுது. தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் 2 லைட்டுமே ஆன் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 600 வருது. அடுத்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்காரி ப்ளஸ்ஸு. இது வந்து ஒரு ரீசார்ஜபிள் லேம்ப்பு தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 எல்இடி இருக்குது, 100 வாட்ஸு, டூரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஏசி சாக்கெட் ப்ளஸ் டிசி சாக்கெட் அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்டைப்பெட்டியோட இன்னொரு சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி தான் இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா லைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே வந்து அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க, மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 சின்ன டியூப்லைட் மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிசி சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடாப்டர் வச்சுருந்தாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம், சோலார் வச்சுருந்தாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசியில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. லைட்டை ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் டிம்மில் வந்து ஆன் பண்ணுறேன். நல்லா பிரைட்டாக இருக்குது. டிம்மிலேயே வந்து நல்ல போதுமான வெளிச்சம் கிடைக்குது. இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு பிரைட்டில் வந்து ஆன் பண்ணுறேன். நல்ல பிரைட்டாக தான் எரியுது. உங்களுக்கு வந்து இப்போ வாலில் பார்த்தாவே வந்து தெரியும். பாருங்கள், இந்த லைட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 380 ரூபாய்க்கு வந்து அவைலபிளில் இருக்குது. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது ஜி-லைட் பிராண்டோட ஒரு டார்ச் லைட்டு தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லித்தியம் அயன் பேட்ரி இருக்குது. இதுலேயும் அட்வான்ஸ் டெக்னாலஜி எஸ்எம்டி வந்து லைட் இருக்குது. அட்டைப்பெட்டியோட சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3.7 வோல்ட் 1200 mAh லித்தியம் அயன் பேட்டரி வந்து இருக்குது. இதோட சார்ஜிங் டைம் வந்து 3லேருந்து 4 ஹவர். இதோட டூரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 ஹவர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் டார்ச் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா 3 ஹவர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைட்டை அன்பாக்சிங் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். டார்ச் லைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டிங் ஏரியா கொஞ்சம் ஆங்கிள் கொடுத்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. லைட்டோட கீ சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் ஒன்று, சார்ஜிங் போர்ட் ஒன்று, கீழே வந்து ரீடிங் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஆன் ஆஃப் சுவிட்சு வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டை ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம். இந்த சுவிட்சை ஃப்ரண்ட்டில் தள்ளினா ஸ்பாட் லைட் ஆன் ஆகுது. நல்ல பவராக வந்து எரியுது. நான் பகலில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், இப்போயே நல்ல பவராக இருக்குது. அதே சுவிட்சை கீழே தள்ளினோம்னா கீழே வந்து ரீடிங் லேம்ப் வந்து ஆன் ஆகுது. இந்த லைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 வருது.
நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங்கில் ஒரு டார்ச் லைட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மினி டார்ச் லைட்டு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. வாட்டர் ப்ரூஃப்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதோட ஹைலைட்டு. வாங்க இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே உள்ளுக்க அந்த மினி டார்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று டார்ச் லைட்டாகவும் ஒன்று ரீடிங் லேம்ப் மாதிரி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பேக் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு மினி யூஎஸ்பி போர்ட் வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, டார்ச்சோட லைட்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஜூமிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு வர மாதிரி இருக்குது. இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை ஒருக்க ப்ரெஸ் பண்ணோன்னே லைட்டு ஃப்ரண்ட்டு டார்ச் லைட்டு ஆன் ஆகுது. இப்போ வந்து நம்ம அந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டை வந்து பண்ணோம்னா இப்படி தான் லைட்டிங் வந்து மாறுது. நல்லா பவராகவே வந்து எரியுது. அதே சுவிட்சை இன்னொருக்க ப்ரெஸ் பண்ணோன்னே ஸ்பாட் லைட் ஆன் ஆகுது. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ரீடிங் லேம்ப் வந்து ஆன் ஆகுது. நல்லாவே வந்து பவராக வந்து எரியுது. திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இந்த லைட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 ரூபா வருது. இந்த மினி டார்ச்சை ரூம்குள்ளார லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள். ஃபைனலாக நம்ம அன்பாக்சிங் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாடி இண்டக்ஷன் லேம்ப்பு. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டிங்கே இல்லாத ஒரு கபோர்ட்லேயோ அல்லது வந்து நம்ம ஸ்டேர் கேஸ்லேயோ நீங்கள் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் வரைக்குமே வந்து டிடெக்ஷன் பண்ணுது. ஆனால் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது இருட்டில் மட்டும்தான் வந்து ஆன் ஆகும். பகல் டைமில் இது ஆன் ஆகாது. இந்த பாடி இண்டக்ஷன் லேம்பை வெளியில் எடுத்தோன்னா இப்படி தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆணியில் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இது மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு மாதிரி நீங்கள் இதை வந்து மெட்டல் பார்ட்டோலோ இல்லை எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஒட்டிக்கிற மாதிரி வந்து ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் உங்கள் கபோர்டில் இங்கெல்லாம் ஒட்டுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 250 ரூபா வருது. இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நான் வந்து இதை வந்து வீட்டுக்குள்ளார வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாடி இண்டக்ஷன் லேம்ப்பு நல்லாவே சென்ஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இது சென்ஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் வரைக்குமே வந்துருக்கு. லைட்டிங் வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக இருந்தாலும் நல்லா இருட்டாக இருக்கிற இடத்துக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ப்ராடக்ட் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.